நாளும் நல்லவை சிந்தனை துளிகள் தொகுப்பு 9 சிறுகதை வறுமையின் சுவடுகளும் பிரியாத பிரிவும். பாத்திமாவின் கண்கள் எப்போதும் ஒரு அமைதியான ஏரியைப் போலிருக்கும். ஆனால் அந்த ஏரிக்குள்ளே எத்தனை புயல்கள் அடித்து ஓய்ந்திருக்கின்றன என்பது அவளை பெற்ற இந்த உலகத்திற்கு தெரியாது. உழைப்பால் உயர்ந்த பாசம். பாத்திமாவிற்கு தாயும் தந்தையும் அவளுடைய உம்மா, பேத்திக்கு உம்மா பாட்டிதான். அவளுடைய தாத்தாவின் தாயான அந்த வயதான உம்மா தன் முதுமையையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். இடியாப்ப தட்டுகளின் சத்தமும் அடுப்பிலிருந்து வரும் புகையும் தான் பாத்திமாவின் விடியல். பாத்திமா நல்லா படிக்கணும், எங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே சுட சுட இடியாப்பங்களை கூடைகளில் அடுக்கி தெரு தெருவாக விற்று பாத்திமாவை படிக்க வைத்தார் உம்மா. பாத்திமாவும் உம்மாவின் கஷ்டத்தை உணர்ந்து வகுப்பில் எப்போதும் முதல் மாணவியாகவே திகழ்ந்தாள். புத்தகங்களை புரட்டும் போதெல்லாம் அவளுக்கு உம்மாவின் தேய்ந்து போன கைகள்தான் நினைவுக்கு வரும். ஆனால் ஏழ்மை என்பது ஒரு கொடூரமான நிழல் அல்லவா? அது நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருந்தது. கனவோடு கலைந்த படிப்பு. ஒரு கட்டத்தில் வறுமையின் பிடி இன்னும் இறுகியது. உம்மாவால் முன்பு போல உழைக்க முடியவில்லை. படிப்பு உனக்கு சோறு போடும் பாத்திமா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உன்னை ஒரு நல்ல இடத்தில ஒப்படைக்கிறது தான் என் கடைசி ஆசை என்று உம்மா கண்ணீர் வடித்தார். நல்லா படித்து கொண்டிருந்த பாத்திமா தன் உம்மாவின் கண்ணீருக்காகவும் ஏழ்மையின் காரணத்திற்காகவும் தன் கல்விக் கனவை பாதியிலேயே பலி கொடுத்தாள். அவளுக்கு திருமணம் நிச்சயமாகியது. மாப்பிள்ளை பர்ஹான், குணம் நிறைந்த ஒரு நடுத்தர வர்க்கத்து வாலிபன். 2 மாதத்து வசந்தம். பர்ஹானுக்கும் பாத்திமாவிற்கும் திருமணம் மிக எளிமையாக நடந்து முடிந்தது. பர்ஹான் பாத்திமாவை தன் உயிராக நேசித்தான். அவளுடைய உம்மாவின் தியாகத்தை மதித்தான். பாத்திமாவின் வாழ்வில் அதுவரை இல்லாத ஒரு புது வசந்தம் வீசியது. ஏழ்மையின் வடுக்களை பர்ஹானின் அன்பு மெல்ல மெல்ல ஆற்றத் தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. திருமணமாகி 2 மாதங்கள் கூட இன்னும் முழுமையாக முடியவில்லை. பர்ஹானின் குடும்ப சூழ்நிலை, கடன்கள் மற்றும் பாத்திமாவை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவனை ஒரு கடினமான முடிவை எடுக்க வைத்தது. குடும்பத்துக்காக உழைக்க அவன் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. விமான நிலையத்தின் கண்ணீர் கடல். விமான நிலையத்தின் புறப்பாடு டிபார்ச்சர் வாயிலுக்கு அருகே பாத்திமா நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கைகள்